வணக்கம். நாங்கள் கடல் அட்டையை பார்த்துருக்குறோம். கடல் அட்டை ஃபார்ம் எப்படி உருவாக்குறத பார்த்துருக்குறோம். கடல் அட்டை என்ன பெறுமதி என்றதை எல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போது நாங்கள் பார்க்க போகிறது கடல் அட்டையின் மருத்துவ பண்புகள், அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், எங்கள் கடல் அட்டை பாம்பின் இதுகளுக்காக நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், கடல் அட்டையின் மருத்துவ குணங்களை வெளியிட மாட்டீர்களா என்று கேட்டிருந்தார். அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பலருக்கு நன்மை பயக்கக்கூடிய கடல் அட்டையில் இருக்கும் சத்துக்கள், மருத்துவ குணங்கள் என்பதை எல்லாத்தையும் இப்போது உங்களுக்கு முன் கொண்டர இருக்கின்றோம். வாங்க போகலாம். வணக்கம். கடல் அட்டைனா மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். மருத்துவ பண்புகள் என்னென்ன மாதிரி என்று ஆரம்ப காலத்தில் இருந்து கடல் அட்டைகள் மருத்துவங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் இன்றைக்கு நவீன ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவத்துக்கு சாத்தியமான சில ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு விரிவாக பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த கடல் அட்டையில் அலர்ஜிக் பண்புகள் காணப்பட்டிருக்குது. அதாவது கடல் அட்டையில் டைட்டர்ஃபீன் கிளைகோசைடுகள் என்ற ஒரு கலவை காணப்படுகிறது. இவை அலர்ஜிக்குக்கான நுண்ணுயிர் எதிர்ப்புகளை விளைவிச்சு கொண்டு இருக்குது. அடுத்தது ரெண்டாவது மருத்துவ நன்மை என்று பார்த்தீங்கன்னா, புற்றுநோய்க்கான எதிர்ப்பு சக்திகளை கொண்டிருக்குது. இந்த கடல் அட்டையிலிருந்து சில சாறுகளை எடுக்கும்போது அவை புற்றுநோயின் செல்ஸ்களை தடுக்கும் திறன், புற்றுநோய் செல்கள வளர்ச்சியை தடுக்கிற திறன்களை கொண்டிருக்கிறதால இவையில புற்றுநோய் தடுப்பு எதிரிகளை கொண்ட ஒரு மருத்துவ குணம் கொண்ட சிறந்த உணவு தேர்வாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. பண்பா பார்த்தீங்கன்னா, நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டிமைடோபியல் என்ற ஒரு நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பிகளையும் இந்த கடல் அட்டை கொண்டுள்ளது. மட்டுமன்றி காயங்களை குணப்படுத்தக்கூடியதும் தோல் மீளுருவாக்கம் செய்யக்கூடிய பண்புகளையும் இவ்கடல் அட்டைகள் கொண்டுள்ளன. இப்போது நீங்க கடல் அட்டையின் மருத்துவ குணங்களை பார்த்துருக்கிறீங்க. இனி அதில் இருக்கும் சத்துக்கள், அதில் நிறைந்திருக்கும் சத்துக்களில் ஒவ்வொன்றாக இப்போ பார்க்க போறீங்க. வாங்க போகலாம். கடல் அட்டையில காணப்படுற சத்துக்கள், என்னென்ன சத்துக்கள் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரதம் பெரும் பங்காற்றுது. அந்த புரதத்தை கொண்டிருக்குது விட்டமின்கள், விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2 மற்றும் விட்டமின் B3 போன்றவையும், தாதுக்கள், மெக்னீசியங்கள், நாகம் போன்ற முக்கியமாக ஊட்டச்சத்து நிறைந்த தாதுக்களை இந்த கடல் அட்டை கொண்டிருக்குது. நமக்கு அத்தியாவசியமான அமினோ அமிலங்களையும் இது வழங்குகின்றது. மற்றும் இவை மட்டுமன்றி தோள்கள், மூட்டுக்கள் போன்றவற்றை இணைக்கிறதுக்கான திசுக்களுக்கான தேவையான கொலாஜன் போன்றவற்றையும் இக்கடல் அட்டை தன்னகத்தை கொண்டுள்ளது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இந்த கடல் அட்டையில் கொழுப்புகள் குறைவாக காணப்படுவதால இவை ஆரோக்கியமான சிறந்த உணவு தேர்வாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது என்பதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கடல் அட்டையில் இவ்வளவு மருத்துவ பண்புகள் இருக்கிறதா, அதே போல இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறதெல்லாம் அறிஞ்சிருப்பீங்க. இதே போல இன்னும் கடல் வளங்களில் இருக்கின்ற குரல்சுகள், சீரீஸ், அதாவது கடல் பாசி என்கிறது எல்லாத்தையும் உங்களோடு தொடர்ந்து வீடியோக்களை சந்திப்போம். அதை தொடர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் எதிர்பார்ப்பை காத்திருக்கும் ஈழக்கடல் ராஜா.